நமச்சிவாயா. சிவகோம் நமக. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க உன் அப்பன் சிவபெருமான் வந்திருக்கின்றேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே. தவிர்த்துவிட்டு அலட்சியமாக சென்று விடாதே என் குழந்தையே. உனக்கான பதிவுதான் இது. முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, ஒரு உறவு உன் துணையையும் உன்னையும் விட்டு விலக்கிவிட வேண்டும் என்று உன் துணையை துன்புறுத்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. ஆனால் உன் துணையோ, உன் உயிருக்கு உயிரான உன் துணையோ உன்னை விட்டு விலகவே மாட்டேன் என்று உறுதியாக சொல்லிவிட்டார் என் குழந்தையே. என்னை என்ன நினைத்தாலும் சரி, என்னை மதிக்காவிட்டாலும் சரி, என்னை அவர்கள் அலட்சியப்படுத்தினாலும் சரி, நான் அவர்களை விட்டு செல்ல மாட்டேன் என்று அவர்களிடம் கூறிவிட்டார் என் தங்கமே. உனக்கு நெருக்கமான ஒரு உறவு உன்னை விட்டு விலகிவிட வேண்டும் என்று உன்னை பற்றி ஒவ்வொரு விஷயங்களும் தப்பு தப்பாக கூறிக்கொண்டிருக்கின்றார் உன் துணையிடம். ஆனால் உன் துணையோ உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று உறுதியோடு முடிவெடுத்து தெளிவாக இருக்கின்றார் இக்குழந்தையே. நீங்கள் என்ன கூறினாலும் கூட, என்ன என்னிடம் அவரை பற்றி தப்பா சொன்னாலும் கூட நான் எதையும் நம்ப போவது இல்லை. அவரை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் என்று உன்மேல் உயிராக இருக்கும் உன் துணை எதையும் நம்பவில்லை என் குழந்தையே. அதனால் அவர் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் நீங்கள் என்ன வேணாம் சொல்லுங்கள், என் துணையை விட்டு நான் ஒரு நிமிடம் கூட பிரிந்து இருக்கும்படியான ஒரு இருதும் கிடையாது என்று அவர் உறுதியான முடிவில் இருக்கின்றார் என் துணை, என் தங்கமே. அப்படி நீ அவரை மாற்றி என்ன சொன்னாலும் சரி, நான் நம்ப தயாராக இல்லை என்று அவர் உறுதியாக இருக்கின்றார் என் தங்கமே. ஏனென்றால் அவர் உன் மீது உள்ள பாசமும் அன்பிற்கும் அளவுகளே இல்லை என் தங்கமே. உன் மேலான அவ்வளவு நம்பிக்கையும் பாசமும் உன் துணை வைத்திருக்கின்றார் என் தங்கமே. ஆனால் உன் துணையை எக்காரணத்திற்காகவும் விட்டு விலகி விடாதே என் குழந்தையே. உனக்காக உறுதியாக நின்று கொண்டிருக்கின்றார் அவர். நீ சற்றும் அவரை விட்டு விலகிவிடலாம் என்ற எண்ணத்தை எப்பொழுதும் வந்துவிடாதே என் குழந்தையே. அவரோ அவர்களிடம் இந்த ஜென்மத்தில் அவர் மட்டும்தான் எனக்கு என்று மனநிலையில் நான் இருக்கின்றேன். நீங்கள் தேவையில்லாமல் அதை இதையும் பற்றி எங்கள் இருவரிடமும் சொல்லி எங்களை பிரிக்க வேண்டாம் என்று அவர்களிடம் சொல்லிவிட்டார் என் குழந்தையே. உன் துணை உன்னோடுதான் இருக்க வேண்டும் என்ற முடிவில் உறுதியாக இருக்கின்றார் என் தங்கமே. நீயும் அதுபோல அவர்தான் வேண்டும் என்று இருப்பாய் என்று இந்த அப்பனுக்கு நன்றாக தெரியும். ஆனால் உன் துணையின் மனதில் சில சஞ்சலிப்புகள் இருக்கின்றது. அவரிடம் இதை போய் சொன்னால் நம்பிவிட்டு நம்மை விட்டு விடுவாரோ என்ற வருத்தங்கள் இருக்கின்றது. ஆனால் அவரோ அவரிடம் சொல்லதை சற்று கூட நம்பவில்லை. நீதான் முக்கியம், உன்னை தவிர யாரையும் நம்ப மாட்டேன் என்று உறுதியாக நின்று கொண்டிருக்கின்றார் என் குழந்தையே. வாழ்ந்தால் உன்னோடுதான் என்று அவர் சொல்லிவிட்டார் என் தங்கமே. இந்த உலகத்தில் யார் எதை சொன்னாலும் கூட நான் நம்ப மாட்டேன் என்று அவர் உறுதியாக இருக்கின்றார். அவளிடம் அவர் உறுதியாக கூறிவிட்டார் என் தங்கமே. அவர் முகத்தின் முன்னரே பார்த்து மூக்கை உடைக்கும்படி அவரிடம் சொல்லிவிட்டார் என் குழந்தையே. என் மேல் எவ்வளவு அக்கறையும் பாசமும் இருக்கு உறவு என்று எக்காரணம் கொண்டும் நீ எந்த சூழ்நிலைக்காகவும் அவரை விட்டு விலகிவிடாதே என் தங்கமே. அந்த உறவு மேல் உன் பாசம் அதிகமாகவே இருக்க வேண்டும். அவரின் உழைப்பு, அவர் செய்த அர்ப்பணிப்பு, அவர் செய்த முயற்சி, அவர் செய்த பொறுமை, கடைசி வரைக்கும் போராடும் தன்னம்பிக்கையும் இவை அனைத்துமே நான் உன்னையோடு வாழ்க்கையில் வெற்றிப்படி என்றுதான் நினைக்கின்றேன் என் தங்கமே. உன் இருவருக்கான வெற்றிப்படிகள் தான் என் தங்கமே. இவை அனைத்தையும் முழுமையாக நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஜெயிச்சு விடுவார்கள் என் தங்கமே. உன் அப்பன் உன்னை காப்பாற்றி விடுவேன் என் குழந்தையே. நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கென்ன கவலைகள் என்று எப்பொழுதும் நீ என்னை நான் இருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு இருக்கின்றாய் அல்லவா? உன்னை நான் ஒருபொழுதும் கைவிட்டு விடவும் மாட்டேன்.
உன்னை நான் ஒருபொழுதும் கவலைப்பட்டு விடவும் மாட்டேன் என் குழந்தையே. நீ என்னை இவ்வளவு நம்பி இவ்வளவு எனக்காக இருக்கும் பொழுது உன்னை நான் எப்படி கைவிடுவேன் தங்கமே? பின்பு எப்படி என் தங்கத்தின் வேண்டுதல்களை நான் நிறைவேற்றாமல் இருப்பேன் என் தங்கமே? உனக்கு சோதனைகளை தெரிகின்ற இந்த கால சூழ்நிலைகளின் மனதில் வைத்து கொண்டு உன் வாழ்க்கையின் மீதான சலிப்புகளை வெறுப்புகளையும் கொள்ளாதே என் தங்கமே. நான் உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை வெகு விரைவில் வைத்திருக்கின்றேன். அதை உன்னை தேடி வரும் நாட்கள் கொஞ்சம் தாமதமாகின்றது, ஆனால் வந்துதான் தீரும் என் குழந்தையே. உன் வாழ்க்கை நிச்சயமாக வெற்றிப்படியை அடையத்தான் செய்ய போகின்றது. அந்த நாள் உன் கண் முன் இருக்கின்றது என் தங்கமே. அது முடியும். உன் மனநிலையை இப்படியே வைத்து உன் வாழ்க்கையை கடை என் தங்கமே என்று நீ உறுதியாக இரு என் தங்கமே. உனக்கான வெற்றி உன்னை உறுதியாக வந்து சேரும் என் தங்கமே. நீ எதை நினைத்து உறுதியாக இருக்கின்றாயோ அதை அடையுமான வழிகளை உன் அப்பன் செய்து விடுவேன் என் தங்கமே. உன்னை தேடி உன் பாசமும் அன்பும் வைத்திருக்கின்ற துணை உன்னையே நம்பிதான் இருக்கின்றார் என் தங்கமே. உனக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். என் துணையை தாண்டி வேறு எதுவும் இல்லை என்ற எண்ணத்தில் அவர் உன் நினைவகங்களை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. உன் துணை எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் உன்னை பற்றி அவரும் இவரும் போய் அவரிடம் சொல்வதை நினைத்து கவலை வருகின்றது. ஆனால் அக்கணமே அவர் என் துணை அப்படி இருக்க மாட்டார், என் துணை மீது இருக்கின்ற நம்பிக்கையை உடைக்க இவர்கள் செய்கின்ற சதி என்று நினைத்து அத்தனையும் மறந்து மிகவும் சந்தோஷமாக உன்னோடும் வாழும் நாட்களை கனவிட்டு கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. உன்னை உன் துணை அவ்வளவு நம்பிக்கை வைத்து உன் மீது உறுதியாக இருக்கின்றார் என் தங்கமே. நீயும் அவரும் செல்கின்ற பாதைகளை அவர் கனவிலே சென்று கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. உனக்காக உன் துணை எவ்வளவு பேரை எதிர்த்து உனக்காக ஒரு தைரியமான முடிவை எடுத்திருக்கிறார் என்று உனக்கு தெரியுமா? நீ அவர் உறவினரே போய் அவரிடம் சொல்கின்றார். ஆனாலும் கூட நீதான் சரி என்று அவரிடம் எதிர்த்து நின்று உனக்காக பேசிய உன் துணையை நீ என்றும் விட்டுவிடாதே என் தங்கமே. யாருடைய துணையும் தேவையில்லை, என் துணை என்னுடன் இருந்தால் போதும் என்ற உன் துணைக்காக நீ எப்பொழுதும் இருக்க வேண்டும் என் தங்கமே. யார் முன்னாலும் உன்னை விட்டு கொடுக்காத அந்த மனம் யாருக்கு இருக்கும்? உன் துணைக்கு இருக்கின்றது. கவலைகள் கொள்ளாதே. நீ நினைப்பதை விட சிறப்பான துணைதான் உனக்கு அமைந்திருக்கின்றது என் தங்கமே. அவரை பார்த்தால் அப்படி தெரியவில்லை என்று நினைக்காதே. அவர் மனது முழுவதும் நீயே நிறைந்திருக்கின்றாய். நீயே அங்கு கனவு கோட்டையை கட்டியிருக்கின்றாய் என் தங்கமே. அவர் ஒரே முடிவாக வாழ்ந்தால் என் துணை, செத்தாலும் என் துணை, இந்த ஜென்மத்தில் அவள் எனக்கு மட்டும்தான் என்று உறுதியாக இருக்கின்றார் என் தங்கமே. அவரை சற்று புரிந்து நீ அவர் மனம் கூணாமல் நடந்து கொள்ள இரு என் தங்கமே. உன் அப்பன் உனக்கு துணையாக எல்லாவற்றையும் செய்து தருவேன் என் தங்கமே. எதற்காகவும் எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. உன் அப்பன் உனக்கு துணையாக இருக்கின்றேன். ஓம் நமச்சிவாய. சிவகோம் நமக. சிவலிங்கனே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.